வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒருத்தரோட வேலை அனுபவம் தான். ஆனா இது வெறும் கதை இல்ல. இப்போ வேலை தேடிட்டு இருக்கிற ஒவ்வொரு யங் ப்ரொஃபஷனலுக்கும் இது ஒரு பெரிய பாடம். எப்படி ஒருத்தரோட தனிப்பட்ட கதை நமக்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல் கைடா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசுவோம். கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு பாருங்க. நான் படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தினேன், அதனால பிசினஸ் பண்றவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. எவ்வளவு உண்மையான வார்த்தைகள். இதுதான் பிரச்சனையோட ஆணிவேறு. படிப்பு மட்டும் இருந்தா போதும், உலகத்தையே ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிற பல பேரோட வழி இதுல தெரியுது. ஆனா ரியல் வேர்ல்டு அப்படி இல்லையே. சோ இந்த சிக்கலை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்னதான் நடந்துச்சுன்னு வரிசையா பார்க்கணும். ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டோட கெரியரா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சுரண்டல் பாதைக்குள்ள போச்சுன்னு இந்த டைம்ல நமக்கு அப்பட்டமா காட்டும். இப்ப இந்த டேபிள பாருங்க. சம்பள உயர்வு எவ்வளோ மெதுவா இருக்கு பாத்தீங்களா? மாசம் 5000த்துல ஆரம்பிச்சு பல வருஷம் கழிச்சு வெறும் 40,000 தான். ஆனா கூடவே ஹெல்த் இஷ்யூஸ், ஓவர் டைம்னு பிரச்சனைகள் மட்டும் ஏறிட்டே போயிருக்கு. இது வெறும் சம்பளம் கம்மிங்கிற விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான மென்டல் டார்ச்சர். ஸோ இந்த டைம்லைன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? சிம்பிளா சொல்லணும்னா, சம்பளம் ஒரு பக்கம் மெதுவா ஏறுது, ஆனா வேலைப்பழு அதுக்கு சம்பந்தமே இல்லாம ராக்கெட் வேகத்துல போயிருக்கு. ஒரு ப்ராப்பர் பிளானிங், டாக்குமெண்டேஷன் எதுவுமே இல்ல. அதனால செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய கட்டாயம். போதாக்குறைக்கு ஏதாவது தப்பு நடந்தா உடனே பழியை இவர் மேல தூக்கி போட்டுடுறாங்க. இது ஒரு நச்சுத்தன்மையான கல்ச்சர். இது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இது ஒரு சிஸ்டமே ஃபெயிலியர் ஆனதுக்கான அடையாளம். சரி, நாம இப்ப பார்த்த பிரச்சனைகளை எல்லாம் வச்சு இந்த மாதிரி இடங்கள்ல என்னென்ன எச்சரிக்கை அறிகுறிகள், அதாவது ரெட் ஃபிளாக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போதான் எதிர்காலத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு வலையில மாட்டிக்காம உங்களை காப்பாத்திக்க முடியும். முதல்ல ஆரம்ப சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ரெண்டாவது, ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு தெளிவான பிளானே இருக்காது, தேவைப்பாட்டுக்கு மாறிட்டே இருக்கும். மூணாவது, கூட வேலை செய்யற டீம் ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்கும், ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுட்டே இருப்பாங்க. நாலாவது, உங்க வேலை, சம்பளம், ஏன் நீங்க உருவாக்குற ப்ராடக்டோட உரிமை பத்தி கூட எந்த ஒரு முறையான டாக்குமெண்ட்டும் இருக்காது. இதுல ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். இது எல்லாம் சாதாரணமா நினைக்கவே கூடாது. பெரும்பாலும் பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பார்த்தா அது மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத ப்ராஜெக்ட்ஸ், எந்த பொறுப்பையும் ஏத்துக்காத லீடர்ஷிப், எம்ப்ளாயீஸை பத்தி தேவையில்லாத வதந்திகளை பரப்புறது, இது எல்லாமே அந்த கம்பெனி எவ்வளோ மோசமான நிலையில இருக்குன்னு காட்டுது. சிம்பிள் லாஜிக், தலைமை சரியில்லைன்னா அந்த முழு ஒர்க் பிளேஸுமே நரகம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்திருந்தா, இல்ல இப்ப இருக்கீங்கன்னா, ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பட்ட கஷ்டம், நீங்க உணர்ந்த வலி, அது 100க்கு 100% உண்மை. சோ இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. இவ்ளோ நடந்திருக்கு, இதுல யார் மேல தப்பு? பதில் ரொம்ப சிம்பிள். தப்பு அவர் மேல இல்ல. இத நம்ம முதல்ல ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். ஏன் அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்றேன்னா, அவர் தனக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, தெளிவான ரெக்வயர்மெண்ட்ஸ் இல்லாதப்போ கூட ரிசல்ட் கொடுத்தாரு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நம்பி கம்மி சம்பளத்துக்கு ஓகே சொன்னாரு. ஆனா அந்த சிஸ்டம்ல இருந்த தப்புக்கள் எல்லாம் இவரை ஒரு பலிகடா ஆக்கிட்டாங்க. அதனால இதுல அவரோட தப்பு துளி கூட இல்ல. உண்மையில இந்த மாதிரி நடக்கிறதுக்குனே ஒரு பேர் இருக்கு. கிளாசிக் ஸ்டார்ட் அப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்ங்கிற பேர்ல கம்மி சம்பளம் கொடுத்து அதிக நேரம் வேலை வாங்கி கடைசியில சிஸ்டம் தப்புக்கு ஒரு தனி நபரை குறை சொல்றது. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி அன்ப்ரொஃபஷனல் நடத்தைய உங்களால ஈஸியா அடையாளம் காண முடியும். சரி, பிரச்சனைய அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கான தீர்வு என்ன? அதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு மறுபடியும் வராம இருக்க நீங்க என்னென்ன உறுதியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு இப்ப சொல்றேன். இந்த 5 டாக்குமெண்ட்ஸும் உங்க ப்ரொஃபஷனல் வாழ்க்கைக்கு ஒரு கவசம் மாதிரி. எந்த ஒரு புது வேலையில சேர்றதுக்கு முன்னாடியும் இந்த 5ம் உங்க கையில இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. இது உங்க உரிமை. இதுல அந்த ரெண்டாவதா இருக்கிற SOW, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க், ரொம்ப ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல இதை BDDன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னா, நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க, அதை எப்போக்குள்ள முடிக்கணும், அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு தெளிவா எழுதியிருக்கிற ஒரு டாக்குமெண்ட் இது. இந்த ஸ்கோப் கிரீப்னு சொல்ற தேவையில்லாம வேலையை அதிகப்படுத்துறதுலேருந்து உங்களை காப்பாத்துற ஒரே ஆயுதம் இதுதான். இங்க பாருங்க, ஒரு தெளிவான SOW இருந்தா உங்க வேலை எப்படி இருக்கும், அது இல்லனா எப்படி இருக்கும்னு. ஒரு பக்கம் தெளிவான டெலிவரபிள்ஸ், கரெக்டான டைம்லைன், உங்களுக்கு பாதுகாப்பு. இன்னொரு பக்கம் முடிவே இல்லாத மாற்றங்கள், செஞ்ச வேலையை திரும்ப செய்யறது. கடைசியில பழி உங்க மேலதான் விழும். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு டாக்குமெண்ட் உங்க மன நிம்மதியை எவ்ளோ மாத்துதுன்னு. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு கிடைச்ச இந்த மோசமான அனுபவத்தை எப்படி உங்க ஃபியூச்சருக்கான ஒரு பெரிய பலமா மாத்துறது, அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். நீங்க கம்மி சம்பளம், ஸ்கோப் கிரீப், டாக்ஸிக் கல்ச்சர், இது எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கீங்க. அது சாதாரண விஷயம் இல்ல.
இப்போ உங்களுக்கு ரெட் ஃபிளாக்ஸ்னா என்னன்னு நல்லாவே தெரியும். எங்க கவனமா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த அறிவு இருக்கு இல்லையா, இதுதான் உங்க பவர். முதல்ல உங்க மதிப்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியால ஒரு ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பரோட மினிமம் மார்க்கெட் சேலரி மாசத்துக்கு 30,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுதான் ஒரு நியாயமான ஆரம்பம். இந்த நம்பரை மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க தகுதியை நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க. அடுத்ததா ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா உங்க பழைய அனுபவத்தை பத்தி எப்படி சொல்றது? நான் ஆரம்பகட்ட ஸ்டார்ட் அப்ல வேலை செஞ்சேன். அங்க ப்ராஜெக்ட்ஸ் அடிக்கடி மாறும், தெளிவான ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்காது. நான் லாங் ஹவர்ஸ் வேலை செஞ்சிருக்கேன், ஸ்கோப் சேஞ்சஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ப்ரெஷர்லயும் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் தெளிவான எதிர்பார்ப்புகள் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரான இடத்துல வேலை செய்ய விரும்புறேன்னு சொல்லுங்க. இப்படி சொல்லும்போது நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவரா தெரிய மாட்டீங்க, மாறா எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபஷனலா தெரிவிங்க. ஸோ பாட்டம் லைன் இதுதான். உங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுத்தாங்க, உங்களை அதிகமா வேலை வாங்கினாங்க, அநியாயமா உங்க மேல பழி போட்டாங்க. இதை மறுபடியும் சொல்றேன், நடந்ததுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. இதை நீங்க முழுசா ஏத்துக்கிட்டாதான் இதுல இருந்து வெளியே வர முடியும். இப்போ உங்களுக்கு எல்லா அறிகுறிகளும் தெரியும். ஸோ இந்த கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இனிமே உங்க கெரியர்ல நீங்க ஒருபோதும் கண்டுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு ரெட் ஃபிளாக் எது? யோசிங்க. உங்க தொழில் பயணம் பாதுகாப்பா வெற்றிகரமா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.